ஹிந்தி கற்றுக்கணுன்னு பேசணுன்னு ஆர்வம் இருக்க உங்கள் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்தே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 1லேருந்து இன்னிலேருந்து 30 நாள், அதாவது 30 டேஸ்க்கு ஹிந்தி கற்றுக்கிற பயணத்தில் என்னோட பயணம் பண்ண நீங்கள் எல்லோரும் ஆவலாக ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ரீகால் பண்ணி பேசுகிறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் செக்ஷனாக 30 டேஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த 30 டேஸில் என்னால் ஹிந்தி கற்றுக்கிட்டு பேச முடியுமா அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் இருக்கும். கண்டிப்பாக முடியும். நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொரு நாளைக்கு போடுறது கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷனை பார்த்த உடனே கிளிக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அன்னைக்கு டே உங்களுக்கு முடிஞ்ச அளவு நான் எந்த அளவுக்கு சிலபஸை ஈஸியாக உங்களுக்கு ஹேண்டில் பண்ணி கொடுத்துருக்கேனோ அதை நீங்கள் ஈஸியாக பேச ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே போதும். ஹிந்தி கற்றுக்கணுன்ற ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. உங்கள் சைட்லேருந்து நீங்கள் அழகாக ஹிந்தி பேச ஆரம்பிக்கிறதுக்கான முதல் வார்த்தை, அதாவது நம்ம கற்றுக்க போகிற சின்ன சின்ன வார்த்தைகள்லேருந்து இந்த நாள் தொடங்க போது. இன்னிலேருந்து 30 நாளைக்கு நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் இன்ட்ரெஸ்டாக இருக்க போது. டோன்ட் மிஸ் இட். கண்டிப்பாக இன்னிலேருந்து வரக்கூடிய 30 நாளில் நம்ம ஹிந்தி பேச ஆரம்பிக்க போகிறோம். கண்டிப்பாக உங்களை பேச வைக்கிறதுக்கான முயற்சியில் என்னோட அடுத்த பயணமாக நான் எடுத்து வைக்கக்கூடிய 30 நாள் பயணத்தில் கண்டிப்பாக என்னோட சேர்ந்து நீங்கள் ஹிந்தி கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் நான் போட்ட பழைய வீடியோஸ்லேருந்து உங்களுக்கு நான் நிறைய விஷயங்களில் கவர் பண்ணி நான் முடிச்சிருக்கேன். அதுலேருந்து ஒரு ரீகாலாக வேர்ப்ஸ் இன்றைக்கி முதல் வார்த்தை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வா. வானா ஆவோ. இன்னைக்கு கற்றுக்கக்கூடிய முதல் வார்த்தை வா, ஆவோ. இரண்டாவது வார்த்தை போ, ஜாவோ. போ, ஜாவோ. செய், கரோ. செய், கரோ. நான்காவது வார்த்தை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடு. கொடுக்கு என்ன சொல்லணும்? தோ. கொடு, தோ. ஐந்தாவது வார்த்தை எடு, லோ. எடு, லோ. இன்றைக்கி கற்றுக்கிட்ட இந்த 5 சின்ன சின்ன வார்த்தைகளை எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதலாவது வார்த்தை நம்ம கற்றுக்கிட்ட முதல் வார்த்தை ஞாபகம் இருக்கா? வா. வாக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும்? ஆவோ. இந்த ஆவோ வச்சு சின்ன சின்ன சென்டென்ஸ் எப்படி பேசலான்னு பார்ப்போமா? வா இங்கே அப்படின்னு எப்படி சொல்லணும்? இதர் ஆவோ அப்படி சொல்லணும். இரண்டாவதாக கீழே வா. கீழே வா அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? நீச்சே ஆவோ. கீழே அப்படின்றதுக்கு நீச்சே அப்படின்னு சொல்லணும். நாளை வா, அதை எப்படி ஹிந்தியில் சொல்லணும்? கல் ஆனா அப்படின்னு சொல்லணும். இங்கே கற்றுக்கக்கூடிய முக்கியமான வார்த்தை நாளை அப்படின்றதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும்? கல் அப்படின்னு சொல்லணும். அடுத்ததாக ரெண்டாவது வார்த்தை போ, ஜாவோ அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோம்ல. இதை வச்சு சின்ன சின்ன சென்டென்ஸ் மேக் பண்ணுவோமா? போ, ஜாவோ. அங்கே போ, உதர் ஜாவோ. செகண்ட் சென்டென்ஸ் வெளியே போ. இதை எப்படி ஹிந்தியில் சொல்லணும்? பாஹர் ஜாவோ. பாஹர் ஜாவோ. வீட்டுக்கு போ. இதை எப்படி சொல்லணும்? கர் ஜாவோ. கர் ஜாவோ. மூணாவதாக செய், கரோ. இதுலேருந்து ஒரு சில வார்த்தைகள் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? சீக்கிரம் செய், ஜல்தி கரோ. சீக்கிரம் செய், ஜல்தி கரோ. ஃபோன் செய், ஃபோன் கரோ. ஃபோன் செய், ஃபோன் கரோ. இதையே எனக்கு ஃபோன் செய், இதை எப்படி ஹிந்தியில் சொல்லணும்? முஜே ஃபோன் கரோ. முஜே ஃபோன் கரோ. இன்னொரு விதமாக முஜே கால் கரோ இப்படியும் சொல்லலாம். எந்த தப்பும் கிடையாது. சீக்கிரம் செய், ஜல்தி கரோ. ஃபோன் செய், ஃபோன் கரோ. எனக்கு ஃபோன் செய், முஜே ஃபோன் கரோ. முஜே ஃபோன் கரோ. முஜே கால் கரோ. நெக்ஸ்ட் கொடு, தோ. இந்த வார்த்தையை பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? எனக்கு கொடு, முஜே தோ. எனக்கு ஹிந்தி கற்றுக் கொடுங்க. முஜே ஹிந்தி சீக்னா. ஹிந்தி சீக்னா. எனக்கு பென் கொடு. முஜே கலம் தோ. கலம், கலம்னா பேனா அப்படின்றதுக்கு ஹிந்தியில் கலம் அப்படி சொல்லணும். இந்த வார்த்தையில் எனக்கு தண்ணீர் கொடு, எனக்கு உணவு கொடு, இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, முஜே பானி தோ ஆர் முஜே கானா தோ இப்படியும் சென்டென்ஸ் மேக் பண்ணி சொல்லலாம். எனக்கு கொடு, முஜே தோ. ஓகேவா? அடுத்தது
எடு, லோ. அங்கே பார்த்த அதே போல தான் கொடு, இங்கே எடு. தண்ணீர் எடு. தண்ணீருக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? பானி. பானி லோ. புத்தகம் எடு. புஸ்தக். புத்தகத்துக்கு புஸ்தக் அப்படின்னு சொல்லுவாங்க. புஸ்தக் லோ. பென் எடுத்துட்டு வா. இதை எப்படி சொல்லணும்? பென் லேக்கராவோ. பேனாவை எடுத்துட்டு வா. பென் லேக்கராவோ. லேக்கராவோனா எடுத்துட்டு வா. ஓகே, இப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் அதிகம் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான சில வார்த்தைகள் எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் தான் அடுத்து வரப்போகிற செக்ஷனில் பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக நன்றி. நன்றிக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும்? தன்யவாத். சரி அப்படின்றதுக்கு டிகே, ஓகே அப்படின்னு சொல்லலாம். எனக்கு யாருக்காவது தப்பு பண்ணிட்டேன், சாரி சொல்லணும். இது எப்படி ஹிந்தியில் சொல்லணும்? மாஃப் கீஜியே, மாஃப் கீஜியே அப்படி சொல்லணும். சரி, உணவு சம்மந்தப்பட்ட பொருட்களில் நம்ம என்னென்ன பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியுங்கள், அதுக்கு பிஜிஏ, பிஏ அப்படின்னு சொல்லலாம். பிஜிஏ அப்படின்னு சொல்லலாம். ட்ரிங்க் அப்படின்னு அர்த்தம். முக்கியமாக உண்ணுங்கள் அப்படின்றதுக்கு காவோ, காயோ அப்படின்னு சொல்லலாம். காயே அப்படின்னு சொல்லலாம். ஈட், காயே அப்படின்னு சொல்லலாம். காவோ. ஓகேவா? நெக்ஸ்ட் தண்ணீர். இதை நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். தண்ணீர், தண்ணீர்னா பானி. இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. இதை பயன்படுத்தி போகிற வரக்கூடிய வீடியோவில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் எமோஷன் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை எப்படி பேசலாம்னு கற்றுக்க போகிறோம். கோபம். கோபத்துக்கு என்னைக்காவது ஹிந்தியில் என்ன சொல்லணும்னு தெரியுமா? குஸ்ஸா, குஸ்ஸா அப்படின்னு சொல்லணும். பயம், டர், டர் அப்படின்னு சொல்லணும். பிரியம், லவ். சந்தோஷம், குஷி. சந்தோஷத்துக்கு குஷி அப்படின்னு சொல்லணும். கோபம், குஸ்ஸா, பயம், டர், பிரியம், லவ், சந்தோஷம். சந்தோஷத்துக்கு குஷி இப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக எங்கெல்லாம் நீங்கள் கோவப்படுறீங்களோ குஸ்ஸா மத் கரோ அப்படின்னு சொல்லலாம். டரோ மத் அப்படின்னா பயப்படாதீங்க அப்படின்னு அர்த்தம். ஆப்கே உப்பர் பஹுத் பியார் ஹூ அப்படின்னா நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். சந்தோஷம், சந்தோஷம்னா குஷி அப்படின்னு சொல்லலாம். சரி, காமனாக வரக்கூடிய ஆக்ஷன் வேர்ட்ஸ் என்னன்னு ஒரு ரீகால் பார்ப்போமா? உணவு. உணவுக்கு கானா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். முக்கியமாக படித்தல். படிக்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா பட்னா அப்படின்னு சொல்லணும். ரீட் பண்ணு அப்படின்றதுக்கு படோ அப்படின்னு சொல்லலாம். பட்னா. எழுது. எழுதுன்றதுக்கு லிக்னா, லிக்கோ அப்படின்னு சொல்லலாம். லிக்னா அப்படின்னு சொல்லலாம். பேசுதல். பேசுறதுக்கு போல்னா, ஆப் போலோ, முஜே மேரே சாத் பாத் கரோ அப்படின்னு சொல்லலாம். இல்லை போல்னா அப்படின்னு சொல்லலாம். உணவு கானா, படித்தல் பட்னா, எழுதுதல் லிக்னா, பேசுதல் போல்னா. இது எல்லாத்துக்குமே நான் முடியும். இந்த வெக்காபுலரி வேர்ட்ஸ் முக்கியமாக எங்கெங்கே சென்டென்ஸ் மேக் பண்ணணும்னு அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். உணவு கானா, படித்தல் பட்னா, எழுதுதல் லிக்னா, பேசுதல் போல்னா. ஓகேவா? நெக்ஸ்ட் ட்ராவல் சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லை? அதுக்காக சில சென்டென்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் பயணம் பண்ணுறேன், அதுக்கு யாத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. யாத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. விமானம், விமான். ஏரோப்ளைனுக்கு ஹிந்தியில் விமான் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெயினுக்கு ரெயில், ட்ரெயினுக்கு ரெயில். பஸ்ஸுக்கு பஸ்ஸுன்னு தான் சொல்லுவாங்க. காருக்கு காருன்னு தான் சொல்லுவாங்க. இதில் எதுவும் மாற்றம் கிடையாது. சில வார்த்தைகள் இங்கிலீஷில் யூஸ் பண்ணக்கூடிய அதே வார்த்தைகள் தான் இன்றைக்கும் ஹிந்தியில் வழக்கமாக இருக்குது. பயணம் யாத்ரா, விமானம் விமான், ரயில் ரெயில், பஸ் பஸ், கார் கார், சைக்கிளுக்கு சைக்கிள். இது மாதிரி எல்லா ட்ராவல் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை நம்ம டே பை டே ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று கற்றுக்கலாம். இப்போ ஷாப்பிங் ரிலேட்டடான வார்த்தைகளை நான் உங்களுக்கு இப்போ கற்றுத்தரேன். கடை. கண்டிப்பாக தின வாழ்க்கையில் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கடைக்கு போவோம். அப்போது அந்த கடைக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துகான், துகான் அப்படின்னு சொல்லுவாங்க. துகான் அப்படின்னா கடை அப்படின்னு அர்த்தம். விலை. விலைக்கு முல்ய அப்படின்னு சொல்லுவாங்க. முல்ய அப்படின்னு சொல்லுவாங்க. பணம். பணம்க்கு பைசா. பொருள். பொருளுக்கு சாமான்,
சாமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வாங்கக்கூடிய பொருட்களில் சாமான். கியா சாமான் ஆப்னே லேக்கே ஆயா அப்படின்னா நீ என்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு. ஆப் கல் துக்கான் ஜாக்கே தோடா சப்ஜி லேக்கே ஆவ் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் போய் கடையில் போய் கொஞ்சம் சப்ஜினா காய்கறிகள் சப்ஜி வாங்கிட்டு வாங்க. இது போல் வரப்போகிற வீடியோஸில் நான் கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் வைத்து சென்டென்ஸ் எப்படி பேசணும் அப்படின்றத வரப்போகிற வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஸோ இது வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க எல்லாரும் எனக்காக பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம் தான், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இங்கே கற்றுக்கிட்ட டே 1ல் கற்றுக்கிட்ட பல வீடியோஸில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த டே 1 வீடியோலேருந்து நம்ம பல சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது உங்களுக்காக சில ஹெல்த் ரிலேட்டடான வார்த்தைகளை எடுத்துகிட்டு வந்து சொல்லித்தரேன். மருத்துவருக்கு ஹிந்தியில் டாக்டர்னு தான் சொல்லுவாங்க. மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் யூ டோன்ட் வாண்ட், இப்போ உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சின்னா ஹாஸ்பிட்டல்லே சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோய் பிமாரி அப்படின்வாங்க. முஜே பிமார் ஹோகை அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா பிமார் அப்படின்னு சொல்லுவாங்க. வலிக்கு தர்து, முஜே தர்து ஒரே, மேரா தாத் தர்து ஒரேனா எனக்கு பல்லு வலிக்குது அப்படின்னு அர்த்தம். எங்கேயாவது வலிக்குதுன்னா தர்து அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போது எஜுகேஷன் ரிலேட்டடான வார்த்தைகள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்கூலுக்கு எப்படி ஹிந்தியில் சொல்லணும், ஸ்கூல் தான் சொல்லுவாங்க. கல்லூரிக்கு காலேஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்தது பல்கலைக்கழகம், அதாவது யூனிவர்சிட்டி எப்படி சொல்லுவாங்க, விஸ்வவித்யாலயா அப்படின்னு சொல்லுவாங்க. விஸ்வவித்யாலயா அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்ஷக் அப்படின்னா டீச்சரை வந்து ஆசிரியர், அவங்கள எப்படி சொல்லுவாங்க, சிக்ஷக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை விஞ்ஞான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சயின்ஸ் ரிலேட்டடான வார்த்தைகளை விஞ்ஞான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கற்றுக்கிட்ட இந்த வார்த்தைகளை நம்மள தினம் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தணும், எங்கெங்கே தேவைப்படுதோ அது எப்படிலாம் சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசணும், அதுதான் வரப்போகிற வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு இதோட கண்டினியூஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததாக ஆர்ட் சம்மந்தப்பட்ட முக்கியமான வார்த்தைகளை எப்படி ஹிந்தியில் சொல்லலான்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு டான்ஸ் ஈவெண்ட் நடக்குது, ஒரு இசை நிகழ்ச்சி நடக்குது, இதெல்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பரதநாட்டியத்துக்கு ஹிந்திலேயும் பரதநாட்டியம் தான் சொல்லுவாங்க. கர்நாடக இசைக்கு ஹிந்தியில் சங்கீத் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூசிக் அப்படின்னா சங்கீத் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் நாடகம், அதாவது ட்ராமா அப்படின்னா இங்கே கற்றுக்கக்கூடிய வார்த்தையில் நாடகம் அப்படின்றதுக்கு ஆன ஹிந்தி வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டக். எந்த சம்மந்தப்பட்ட நாடகமாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி நாட்டக் போட்டிருக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக தமிழ் நாடகம் எழுதிட்டு வந்திருக்கேன். இந்த தமிழ் நாடகத்துக்கு ஹிந்தியில் தமிழ் நாட்டக் அப்படின்னு சொல்லலாம். ஓவியம்க்கு என்ன சொல்லுவாங்க, சித்திரக்கலா அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரக்கலானா ஓவியம். அதே போல் சிற்பம் மூர்த்திகலா அப்படின்னு சொல்லுவாங்க. சிற்பகலா மூர்த்திகலா. சித்திரகலா அப்படின்னா சித்ரா அப்படின்னா ஓவியம் அப்படின்னு அர்த்தம். சிற்பம்னா மூர்த்தி அப்படின்னு அர்த்தம். இப்போது மூர்த்திகலா சித்திரகலா இதை எப்படி ஓவியத்துக்கும் சிற்பத்துக்கும் எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்றத கண்டிப்பாக வரப்போகிற வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஒரு தடவை ரிவிஷன் கொடுத்துட்றேன். பரதநாட்டியத்துக்கு ஆஸ் யூஷுவல் ஹிந்திலையும் பரதநாட்டியம் தான் சொல்லணும். கர்நாடக இசைக்கு ஹிந்தியில் இங்கே கற்றுக்கக்கூடிய வெக்காபுலரி என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கீத் அப்படின்னு சொல்லணும். நாடகத்துக்கு ஹிந்தியில் நாட்டக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவியம்க்கு சித்திரகலா. சித்திரனாலே இங்கே பெயிண்டிங் அப்படின்னு குறிக்கும். சிற்பத்துக்கு மூர்த்திகலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கலை சம்மந்தப்பட்ட வார்த்தைகளில் நம்ம எங்கேயாவது ஒரு கோவிலுக்கு போகிறோம், யாருக்காவது கைடன்ஸ் பண்ணுறோம். ஒரு நார்த் இந்தியன் பீப்புள் நமக்கு சவுத் இந்தியனில் வந்து இந்த கோவிலில் இருக்க சிற்பங்களை பற்றியும் ஓவியங்களை பற்றியும் அதோட கலை அம்சத்தை பற்றியும் கேட்கும்போது அந்த இடத்துல நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தையாக சித்திரகலா, மூர்த்திகலா இந்த மாதிரியான வார்த்தைகள் கண்டிப்பாக பேசுகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்ததாக இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலை சம்மந்தப்பட்டவங்கள், இசை சம்மந்தப்பட்டம், நாடகம், ஓவியம், சிற்பம் இது எல்லாத்துக்கும் ஹிந்தியில் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது திரை சம்மந்தப்பட்ட விஷயம், அதாவது ஃபிலிம், தேட்டர், மூவிஸ் இதிலெல்லாம் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஒரு மூவி, திரைப்படம் அப்படின்னாலே ஃபிலிம் தான் சொல்லுவாங்க. நாடகத்துக்கு ஆல்ரெடி அங்கேயே சொல்லி கொடுத்துட்டேன், நாடக் அப்படின்னு சொல்லணும். கதை, இங்கே கற்றுக்கக்கூடிய முக்கியமான வெக்காபுலரி வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கஹானி. மேரா கஹானி அப்படின்னா என்னோட கதை அப்படின்னு அர்த்தம். ஆப்கா கஹானி அப்படின்னா உங்களோட கதை அப்படின்னு அர்த்தம். கஹானி அப்படின்னா ஸ்டோரி அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா இயக்குனருக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்தேஷக் அப்படின்னு சொல்லுவாங்க. நிர்தேஷக் அப்படின்னு சொல்லுவாங்க. நடிகர் அவங்களுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிநேதா அப்படின்னு சொல்லுவாங்க. அபிநேதா அப்படின்னு சொல்லுவாங்க. திரைப்படத்துக்கு ஃபிலிம் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோமோ அதே தான் ஹிந்திலையும் ஃபிலிம் சொல்லுவாங்க. நாடகம் நாடக், கதை கஹானி, இயக்குனருக்கு நிர்தேஷக், நடிகருக்கு அபிநேதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட எல்லா ஃபிலிம் சம்மந்தப்பட்ட, தேட்டரில் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ண மறக்க மாட்டேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், இன்றைக்கி கற்றுக்கிட்ட எல்லா வேர்ப்ஸ், ஆக்ஷன் வேர்ட்ஸ், வெக்காபுலரி வேர்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் ஒரு தடவை ரீகால் பண்ணி மெமரி பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க. ஹிந்தி கற்றுக்கணுன்னு முயற்சி பண்ணுற உங்கள் எல்லாரையும் நான் உங்களை வழிநடத்தி ஹிந்தி கற்றுக் கொடுக்குறதுல இன்றைக்கி முதல் நாள் பயணமாக வெற்றிகரமாக நான் கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகள் அனைத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக முயன்றால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. முயற்சி பண்ணுறதில் என்றைக்கும் பின்வாங்காதீங்க. நடுவில் எக்காரணத்தை கொண்டும் வீடியோவை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் ஸ்லோவாக பார்க்க தான் உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக டே பை டேவாக ஹிந்தி கற்றுக்க முடியும். ஹிந்தின்றது இட்ஸ் அ லாங்குவேஜ். நான் எப்பயுமே என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு, என்னோடய ஸ்டூடெண்ட்க்கு, என்னோடய வியூவர்ஸ்க்கு நான் சொல்கிற விஷயம், ஹிந்தி ஸ்டடி மெட்டீரியலாக பார்க்காதீங்க. நோட் பென் எடுத்து வச்சு எழுதி மக்கப் பண்ணாதீங்க. டெய்லி உங்களோட லைஃப் ஸ்டைலில் பேசக்கூடிய இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணி பேசி பாருங்கள். பேசுகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா டோன்ட் வரி. நீங்கள் உங்களுக்குள்ள மிரர் இமேஜில் கண்டிப்பாக நின்று ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எப்பயுமே ரீகால் பண்ணி நம்ம ஹிந்தியில் திங்க் பண்ண கற்றுக்கிட்டாலே ஹிந்தி பேச நம்மளால் முடியும். ஸோ இன்றைக்கி கற்றுக்கிட்ட இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்றத கீழே இருக்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம டே 1ல் நம்ம கற்றுக்கிட்ட இந்த வார்த்தைகள் அனைத்துமே உங்களுக்கு உபயோகமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இன்றைக்கி டேவை நான் நிறைவு பெறேன். டாட்டா, பாய் பாய். நாளைக்கு உங்களை டே 2ல் என்னென்ன போர்ஷன்ஸ், எப்படி ஹிந்தி பேசணும், அதுக்கான சின்ன சின்ன முயற்சிகளோட நம்மளோட டே 2 பயணத்தோடு நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் பாய் பாய், டேக் கேர்.